ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் கல்பனா. தெலுங்கானாவுடைய தலைநகரான ஹைதராபாத்துக்கு பக்கத்துல குக்கட்பள்ளின்ற ஊர்ல ஸ்வான் லேக் அபார்ட்மெண்ட்னு ஒரு லக்ஸூரியான ஹை ப்ரொஃபைல் குடும்பங்கள்லாம் வாழ்ற அபார்ட்மெண்ட் இருக்கு. இங்க எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமராஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸ், டிஜிட்டல் செக்யூரிட்டி சிஸ்டம், வெளியாட்கள் யாருமே அந்த அபார்ட்மெண்ட்குள்ள நுழைய முடியாது. இவ்வளவு பாதுகாப்பு இருக்க ஸ்வான் லேக் அபார்ட்மெண்ட்ல செப்டம்பர் 10, 2025 அதாவது ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவம் அங்க வாழ்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பயத்தை ஏற்படுத்துச்சு. அன்னைக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல என்ன நடந்திருக்கும், இந்த வீடியோல அதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸ்வான் லேக் அபார்ட்மெண்ட்ல 13வது மாடியில 1311வது பிளாட்ல ராகேஷ் அகர்வால் குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க. ராகேஷ் மிகப்பெரிய ஸ்டீல் வியாபாரி. அந்த ஏரியாவுல அவர் தான் இந்த வியாபாரத்துல கொடி கட்டி பறந்தாரு. அவரோட மனைவி 50 வயசான ரேணுகா அகர்வால். இந்த தம்பதிகளுக்கு 2 பசங்க இருக்காங்க. மூத்த பையன் பேரு சுபம், அவங்களோட பொண்ணு பேரு தமன்னா. ராகேஷோட பையன் படிச்சு முடிச்சதும் அவரோட அப்பா கூடவே அந்த ஸ்டீல் வியாபாரத்தையும் பார்த்துட்டு வந்தாரு. தமன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு இருந்தாங்க. ரேணுகா அகர்வால் ஒரு ஹவுஸ் வைஃப். கணவனும் பையனும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல ரேணுகா அகர்வால் மட்டும்தான் தனியா இருப்பாங்க. இவங்களோட குடும்பம் ஒரு அழகான குடும்பம். பணத்துக்கோ இல்ல மற்ற ஏதாவது தேவைகளுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கு. செப்டம்பர் 10, 2025 அன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு ராகேஷும் அவரோட பையன் சுபமும் வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட பிசினஸ பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. கணவனும் பையனும் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல ரேணுகா அகர்வால் மட்டும்தான் தனியா இருப்பாங்க. எப்பவுமே ரேணுகா அவங்களோட கணவருக்கோ இல்லைன்னா பையனுக்கோ மத்தியானம் 1ல இருந்து 2 மணிக்குள்ள போன் பண்ணி மத்தியானம் சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க இப்படின்னு கேக்குறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது. ரேணுகா அகர்வால் கிட்ட இருந்து பையனுக்கோ அப்பாவுக்கோ எந்த ஒரு போன் காலுமே வரல. இது அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா எப்பவும் ரேணுகா அகர்வால் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒண்ணு அப்பாவுக்கோ இல்லைன்னா மகனுக்கோ போன் பண்ணி என்ன பண்றீங்க அப்படின்ட்டு விசாரிப்பாங்க. அன்னைக்கு போன் வராதது 2 பேருக்குமே ஒரு சந்தேகமும் ஒரு நெருடலுமாவே இருந்துச்சு. ரேணுகா கால் பண்ணுவாங்கன்னு 2 பேரும் வெயிட் பண்ணாம இவங்களே ரேணுகாக்கு கால் பண்றாங்க. ஃபுல் ரிங் போயிட்டே இருந்தது. ரேணுகா கால் அட்டன் பண்ணல. சரி, ரேணுகா தான் கால் அட்டன் பண்ணல. அவங்க வீட்டுல ஒரு பையன் வேலை செய்யறான். அந்த பையனுக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. அந்த பையனோட போனும் ஸ்விட்ச் ஆஃப். இதனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அதனால சுபம் என்ன பண்றாரு, ஸ்வான் லேக் அபார்ட்மெண்ட்ல ராகேஷோட குடும்பம் 13th ஃப்ளோர்ல இருக்காங்க. அவங்களோட ரிலேஷன்ஸ் 14th ஃப்ளோர்ல இருக்காங்க. 5 மணிக்கு ரேணுகா அகர்வாலோட பையன் சுபம் என்ன பண்றாரு, அவங்களோட ரிலேஷன்ஸ்க்கு கால் பண்ணி அம்மா போனை எடுக்கல, ஃபுல் ரிங் போயிட்டே இருக்கு. அதோட வீட்டுல வேலை செய்யற அந்த பையனுக்கும் கால் பண்ணி பார்த்தோம், அவனும் போன் எடுக்கல. உங்க வீட்டுல ஒரு பையன் வேலை செய்யறான் இல்லையா, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அந்த பையன் கிட்ட இவன் எங்க போயிருக்கான்னு கேட்டு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சுபம் சொன்னதை வச்சு ராகேஷோட ரிலேஷனும் அவங்க வீட்டுல வேலை செய்யற அந்த பையனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவனோட போனும் ஸ்விட்ச் ஆஃப். உடனே சுபம்க்கு கால் செஞ்சு எங்க வீட்டுல வேலை செய்யற அந்த பையனோட போனும் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு, அதனால நீயும் அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுங்க, வந்து அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கன்னு சொல்றாரு. ரேணுவும் போன் எடுக்கல, அந்த வீட்டுல வேலை செய்யற பையனும் போன் எடுக்கல. சரி, ஏதாவது வேலையா இருப்பாங்க. ராகேஷும் சுபமும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஒரு 6 மணி ஆச்சு. திரும்பவும் ராகேஷ் அவரோட மனைவி ரேணுகாக்கு கால் பண்ணி பாக்குறாரு. அப்பவும் ஃபுல் ரிங் அடிச்சுட்டே இருந்தது. அந்த காலை யாரும் பிக் பண்ணல. சரி, இதுக்கு மேல அமைதியா இருக்க வேணான்னு ராகேஷ் உடனே அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. அவர் வீட்டுக்கு வந்து சேரும் போது 6:30 ஆகுது. டோர் பெல்ல அடிக்கிறாரு, கதவையும் தட்டுறாரு. ஆனா யாரும் வந்து கதவை திறக்கல. ரொம்ப நேரமா கதவை தட்டி தட்டி பாக்குறாரு. ஆனா ரேணுகா கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு சத்தம் கூட வரல. அவருக்கு இன்னும் பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவர் ஒரு பக்கம் கதவை தட்டுறது, ரேணுகா ரேணுகான்னு கத்துறது, இது எல்லாமே அக்கம் பக்கத்துல இருக்க பிளாட்ல இருக்கவங்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. ராகேஷ் சார் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காருன்னு எல்லாரும் வெளியே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேக்குற கேள்விக்கு அவரால் பதில் பேச முடியல. ஏன்னா அவருக்கு பயம். ஏன்னா ரேணுகாவுக்கு உடல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால உடம்பு சரியில்லாம ஏதாவது ஆகிருக்குமோன்னு ராகேஷுக்கு ஒரு பயம். ராகேஷ் அந்த சொசைட்டி மேனேஜ்மெண்ட் கிட்ட உதவி கேட்கிறாரு. மேனேஜ்மெண்ட்ல சிதம்பர குரு
வேணுன்ற ஒரு பிளம்பரை ஏற்பாடு பண்றாங்க. பிளம்பர் அங்க வந்ததும் என்ன பண்ணலான்னு அவர்கிட்ட ஒரு ஐடியா கேக்குறாங்க. சிதம்பரம் மேனேஜ்மெண்ட் கிட்டயும் ராகேஷ் கிட்டயும் ஒரு ஐடியாவை சொல்றாரு. அவர் சொன்ன ஐடியா அவங்களுக்கு ஓகேன்னு பட்டதுனால சரி இந்த மாதிரியே செய்யலான்னு அந்த பிளானையும் எக்ஸிக்யூட் பண்றாங்க. ராகேஷ் இருக்கிறது 13th floor. 14th floorல அவரோட வீட்டுக்கு மேலேயே இன்னொரு ஃபேமிலி இருப்பாங்கல்ல, அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க பால்கனி வழியா ராகேஷோட வீட்டு பால்கனில சிதம்பரம் குதிக்கிறாரு. அங்க உள்ள போனதும் சிதம்பரம் பார்த்த விஷயம் அவரோட வாழ்நாள்லயே மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆல் ஃபுல்லா ரத்தக்கரை. ரேணுகா அகர்வாலோட கை கால்களை கட்டி கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. உடனே சிதம்பரம் மெயின் டோரை திறந்து ராகேஷையும் மத்தவங்களையும் உள்ள வர சொல்றாரு. ராகேஷ் உள்ள வந்ததும் அவரோட மனைவிய அந்த கோலத்துல பார்த்து அவர் அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. அங்க இருந்தவங்க ராகேஷ ஒரு பக்கம் ஓரமா உட்கார வச்சுட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் செஞ்சு ஸ்வான் லேக் அபார்ட்மெண்ட்ல ஒரு கொடூரமான கொலை சம்பவம் நடந்துருச்சுன்னு தகவலையும் கொடுக்கறாங்க. தகவல் கிடைச்சதும் குக்கட்பள்ளி போலீஸ் ராகேஷோட வீட்டுக்கு வந்து கிரைம் சீனை பாக்குறாங்க. கிரைம் சீன்ல ரத்தக்கரை படிஞ்ச ஒரு குக்கர், சிசர், கத்தி இது எல்லாமே ரத்தக்கரையா இருந்தது. அதோட ராகேஷோட வீட்டு அலமாரி எல்லாம் திறந்தே இருந்தது. கிரைம் சீன்ல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சதும் போலீஸ் இது ஒரு கொள்ளை சம்பவமா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. கொள்ளையடிக்க வந்தவங்க ரேணுகா அகர்வால கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவையும் எடுத்தாங்க. உண்மையாவே அதுதான் நடந்திருக்குமா? ஏன்னா அந்த அபார்ட்மெண்ட் ஒரு லக்ஸூரியான அபார்ட்மெண்ட். எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமராஸ் இருக்கு, செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, டிஜிட்டல் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கு. இதையெல்லாம் மீறி வெளியாட்கள் யாராவது அந்த அபார்ட்மெண்ட்குள்ள வந்திருக்க முடியுமா? இது போலீஸுக்கு ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்துச்சு. ரேணுகாவோட உடலை காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு மேற்கொண்டு விசாரணைய தொடங்குறாங்க. ஏற்கனவே அந்த வீட்டுல அலமாரி, டிராயர் இதெல்லாம் திறந்திருந்ததை போலீஸ் நோட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஏதாவது காணாம போயிருக்கா, நகையோ இல்லைன்னா பணம் ஏதாவது காணாம போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீட்டில் இருக்க நபர்களை விசாரிக்கணும். அதனால போலீஸ் ராகேஷ் கிட்டையும் சுபத்துக்கிட்டையும் விசாரணை பண்றாங்க. அப்போதான் ரேணு அவங்க கழுத்துல போட்டிருந்த மங்களசூத்திரம், அந்த வீட்டுல இருந்த 16 வாட்ச், 1 லட்சம் ரொக்கம் இது எல்லாமே காணாம போயிருக்கிறதா ராகேஷ் போலீஸ் கிட்ட சொல்றாரு. அது கூடவே அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த பையனும் மிஸ் ஆகுறான்ற தகவலையும் சொல்றாரு. அவன் மட்டும் மிஸ் ஆகல, அவங்களோட ரிலேஷன் வீட்டுல, அதாவது 14th floorல ராகேஷோட ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்லயும் ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அந்த பையனும் மிஸ் ஆகுறான். அதையும் ராகேஷ் போலீஸ் கிட்ட சொல்றாரு. போலீஸுக்கு இந்த 2 பேரும் காணாம போனது இன்னும் நிறைய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஒருவேளை இவனுங்க தான் இங்க இருக்க பணம், நகையெல்லாம் திருடிக்கிட்டு ரேணுவை கொலை பண்ணிருப்பாங்களோன்னு போலீஸுக்கு சந்தேகம் எழுந்துச்சு. ஆனா அதுக்கு ஆதாரம் வேணும். அந்த அபார்ட்மெண்ட்ல எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த கேமராஸை செக் பண்ணாலே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். உடனே சிசிடிவி கேமரால பதிவான ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ணலான்னு டிசைட் பண்றாங்க. போலீஸ் அந்த அபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸை கலெக்ட் பண்ணி அன்னைக்கு 3 மணில இருந்து யார் யார் ரேணுவோட வீட்டுக்கு போனாங்க, அப்படி இல்லைன்னா அந்த அபார்ட்மெண்ட்குள்ள யாராவது புது நபர்கள் நுழைஞ்சிருக்காங்களா, ஒவ்வொரு ஃபுட்டேஜா இன்ச் பை இன்ச் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது சாயந்தரம் 5:03க்கு ரோஷன் வீட்டுல வேலை செஞ்ச பையனும் 14th floorல ரோஷனோட ரிலேஷன் வீட்டுல வேலை செஞ்ச பையனும் லிப்ட்ல இருந்து வெளியே வர சிசிடிவி ஃபுட்டேஜை நோட் பண்றாங்க. அதுவும் அவங்க கையில ஒரு பேக் இருந்தது. இது இன்னுமே போலீஸுக்கு பெரிய டவுட்டை ஏற்படுத்துச்சு. ரேணுவோட பையன் சுபத் கிட்ட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு இந்த 2 பேரும் தான் உங்க வீட்டுல வேலை செஞ்சாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சுபமும் ஆமா சார், இவங்க 2 பேரும் தான் எங்க வீட்லயும் எங்களோட ரிலேஷன் வீட்லயும் வேலை செஞ்சது, அதோட அவங்க போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் என்னோட இது அப்படின்னு சுபம் சொல்றாரு. சுபம் இந்த விஷயத்த சொன்னதும் போலீஸுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு, இவனுங்க தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும்னு. ஒருவேளை அவனுங்க இந்த கொலையை பண்ணாம இருந்திருந்தா சம்பவம் நடந்து இவ்வளவு நேரம் ஆகி ஏன் அவனுங்க வீட்டுக்கு வராம இருக்கணும்? இது போலீஸுக்கு இருந்த பெரிய கேள்வி.
அதோட வெளியில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணாங்க. அதுல அந்த 2 பசங்களும் ரேணுவோட ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு தான் அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அந்த பசங்க அந்த வண்டியை எடுத்துட்டு போகும்போது செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே பார்த்திருக்காங்க. அது அவங்களுக்கு புதுசா எதுவும் தெரியல. ஏன்னா அந்த 2 பசங்களும் ராகேஷோட வீட்லயும் அவங்களோட ரிலேஷன்ஸ் வீட்லயும் வேலை செய்யறாங்கன்ற விஷயம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு ஏதாவது மல்லிகை பொருட்களோ இல்ல வேற ஏதாவது பொருட்கள் தேவைன்னா அந்த பசங்க தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. அதுவும் ரேணுகாவோட ஸ்கூட்டரை எடுத்துட்டு போய் தான் வாங்கிட்டு வருவாங்க. அதனால அன்னைக்கு அந்த ஸ்கூட்டரை எடுத்துட்டு போகும்போது செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அந்த விஷயத்தை பெருசாவே எடுத்துக்கல. இது எப்பவும் வழக்கமா நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பியிருக்காங்க. ஹைதராபாத் போலீஸுக்கு இந்த 2 பசங்க மேலதான் ஃபுல் டவுட். அதனால என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்காக 5 ஸ்பெஷல் டீமை ஏற்பாடு செஞ்சு அந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி இருக்க சிசிடிவி கேமராஸ் எல்லாம் பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. அடுத்ததான் அந்த 2 பசங்களோட போன் நம்பரையும் வாங்கிட்டு அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ், கால் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. கிரைம் சீன்ல ஃபாரன்சிக் டீமுக்கு கிடைச்ச ஒவ்வொரு எவிடன்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. இன்னொரு டீம் இந்த 2 பசங்களும் எந்த ஏஜென்சில இருந்து வேலைக்கு வந்தாங்களோ அந்த ஏஜென்சியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹைதராபாத்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு டீமை அனுப்பி அங்க தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. இப்படி 5 டீம் ஒவ்வொரு வேலையா தனித்தனியா பிரிச்சு அவங்க 2 பேரையும் தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு போலீஸ் டீம் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அபிஸ்பெட் ரயில்வே ஸ்டேஷன்ல ரேணுவோட ஸ்கூட்டி நிக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சதும் அங்க போயிட்டு அது ரேணுவோட ஸ்கூட்டி தானான்னு முதல்ல பாக்குறாங்க. அது உண்மையாவே ரேணுவோட ஸ்கூட்டி தான். அப்போ அந்த 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சு போகிருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்ட்டு ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி இருக்க சிசிடிவி கேமராஸை செக் பண்றாங்க. அதோட அன்னைக்கு அவங்க பேர்ல டிக்கெட் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆகிருக்கான்றதையும் பாக்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவங்க 2 பேருமே எந்த ஒரு ஃபுட்டேஜ்லயுமே அவங்க 2 பேரும் மாட்டல. அதோட எந்த ட்ரெயின்லயும் அவங்க ஏறி போகல. இப்போ அவங்க எப்படி போயிருப்பாங்க? இது போலீஸுக்கு இருந்த அடுத்த கேள்வி. அதனால அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி இருக்க கேப் டிரைவர்ஸ் எல்லார்கிட்டயும் அவங்களோட போட்டோஸை காமிச்சு இந்த 2 பசங்களை நீங்க எங்கேயாவது போய் டிராப் பண்ணீங்களான்ட்டு விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு கேப் டிரைவர் அந்த போட்டோவை பார்த்ததும் இவங்க 2 பேரையும் நான் தான் ராஞ்சில போய் டிராப் பண்ணேன்னு கரெக்டா க்ளூ கொடுத்தாரு. இதுதான் போலீஸுக்கு கிடைச்ச பெரிய க்ளூ. செப்டம்பர் 11, 2025 அதிகாலையில 1 மணிக்கு அந்த 2 பசங்களும் அந்த கேப் டிரைவர் கிட்ட வந்து ராஞ்சிக்கு போகணும், எங்களை டிராப் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. கேப் டிரைவரும் வந்த சவாரிய விடுவாரா? அவரும் உடனே இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ராஞ்சிக்கு கிளம்புறாரு. அடுத்த நாள் அவங்கள அங்க டிராப் பண்ணிட்டு இவர் ரிட்டர்ன் ஹைதராபாத்துக்கு வந்துட்டாரு. போலீஸுக்கும் இந்த டிரைவர் சொல்றது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சது. எல்லா இடங்கள்லயும் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக். அந்த நபர் ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி ராஞ்சில விட்டுட்டு ரிட்டர்ன் அவரு வந்திருக்காரு. அப்போ டிரைவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கறதையும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 12, 2025 அன்னைக்கு ஜார்க்கண்ட் போலீஸ் உதவியோட 2 பேரையும் போலீஸ் கைது செஞ்சு ஹைதராபாத்துக்கு கூட்டிட்டு வராங்க. ஹைதராபாத் போலீஸ் கிட்ட செப்டம்பர் 10, 2025 அன்னைக்கு ரேணு அகர்வாலுக்கு என்ன நடந்ததுன்னு கன்ஃபர்ஸ் பண்றாங்க. ஒருத்தன் பேரு ஹர்ஷ்குமார், இவனோட வயசு 20, இவன் தான் ராகேஷோட வீட்டுல வேலை செஞ்சவன். இன்னொருத்தன் பேரு ரோஷன் சிங், இவனோட வயசு 23, இவன் மேல் மாடியில ராகேஷோட ரிலேஷன் வீட்ல வேலை செஞ்சவன். கொல்கத்தால இருக்க ஒரு ஏஜென்சி மூலமா ரோஷன் 11 மாசத்துக்கு முன்னாடியே ராகேஷோட ரிலேஷனோட வீட்டுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சான். இத்தனை மாசமா அங்க அவன் கரெக்டா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த ஹர்ஷ், அதாவது ராகேஷோட வீட்டுல வேலை செஞ்சவன், இவன் வெறும் 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டுல வேலைக்கே சேர்ந்திருக்கான். அதுவும் இந்த மேல் வீட்டுல வேலை பார்த்த ஹர்ஷுக்கு இந்த ரோஷனை நல்லா தெரியும். 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. அதனால ஹர்ஷ் என்ன பண்றான், அவனுக்கு கால் செஞ்சு நான் வேலை பார்க்குற இடத்துலயே உனக்கும் ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீயும் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்துடு, நம்ம லீவ் கிடைக்கிறப்பெல்லாம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்திருக்கானுங்க. இவங்க 2 பேருக்குமே எங்க வேலை பார்க்கறாங்களோ அங்கேயே சாப்பாடு, அங்கேயே தங்குறது, எல்லா அகாமடேஷனும் இவங்களுக்கு ஃப்ரீ. இந்த 10 நாளா ஹர்ஷ் வேலை செய்யும் போது ராகேஷ் அவரோட மனைவி ரேணு கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போறது, அவங்க லாக்கரை ஓபன் பண்ணும்போது அங்க ரோல்டு கோல்டு தான் வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம்
இந்த ஹர்ஷ் என்ன நினைச்சிருக்கான், கோல்டுன்னு நினைச்சிருக்கான். அதெல்லாம் அவன் கண்ணு உறுத்திக்கிட்டே இருந்தது. ஹர்ஷ் இந்த விஷயத்தை எல்லாம் ரோஷன் கிட்ட போய் சொல்றான். ரோஷனுக்கும் பண ஆசை. இவங்க 2 பேரும் செப்டம்பர் 8ஆம் தேதியில இருந்து, அதாவது 2 நாளா பிளான் போட்டுட்டே இருந்தாங்க. ராகேஷ் சுபம் எப்ப அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க, ரேணுவை எப்ப தனியா மடக்கலாம், இது எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் பிளான் போட்டு செப்டம்பர் 10ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு 2 பேரும் ரேணுவோட வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ரேணு முதல்ல 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப கேஷுவலா இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் வேலை செய்யறவனுங்க, எப்ப பாரு வீட்டுல தான் இருப்பானுங்க. இவனுங்களால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றதுனாலதான் அவங்க அமைதியா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு தெரியாது இவனுங்க ஒரு பிளானோட உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்ட்டு. ரேணு கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து அவங்களோட கிச்சன்ல இருந்து கத்தியை எடுத்துட்டு வந்து அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில கத்தி இருந்ததும் ரேணுவாலையும் எதுவும் செய்ய முடியல, அவங்களால கத்தவும் முடியல. 2 பேர் கையில கத்தியோட இருக்கும்போது 50 வயசு பெண், அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களோட நடுக்கத்தோடையும் பயத்தோடையும் அந்த இடத்துல இருந்தாங்க. இருந்தாலும் ரோஷனும் ஹர்ஷும் ரேணுகாவோட கை காலை கட்டி போட்டுட்டு அவங்க வீட்டுல நகை பணம் எல்லாத்தையும் லாக்கர்ல வச்சிருந்திருக்காங்க. அந்த லாக்கர் நம்பரை கேட்டு டார்ச்சர் பண்றானுங்க. ஆனா ரேணு அந்த நம்பரை அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அதனால அவங்க 2 பேரும் கோவப்பட்டு கிச்சன்ல இருந்து குக்கரை எடுத்துட்டு வந்து பல முறை தலையிலேயே அடிச்சிருக்காங்க. அப்பவே ரேணுக்கு பாதி மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட கொஞ்சம் கொஞ்சமா பிளட்டும் வெளியேற ஆரம்பிச்சது. அவனுங்க 2 பேரும் என்னதான் அடிச்சாலும் ரேணு அந்த நம்பரை சொல்லவே இல்லை. இவனுங்களுக்கும் கோவம் தலைக்கெரிச்சு அவங்க கிட்ட இருந்த கத்தியை எடுத்து ரேணுவோட கழுத்தை அறுத்து கொடூரமா கொலை செஞ்சிருக்கானுங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கழுத்துல இருந்த மாங்கல்யம், வளையல், செயின், இப்படி எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டானுங்க. அதோட அலமாரியில இருந்த 1 லட்ச ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ரேணுவோட உயிர் அதே இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவனுங்க 2 பேரும் அப்படியே வெளியே போகல. ஏன்னா அவங்க ட்ரெஸ் ஃபுல்லா ரத்தக்கரை, அந்த ரத்தக்கரையோட வெளியே போனா கண்டிப்பா மாட்டிப்பானுங்க. அதனால ரேணுவோட வீட்லயே குளிச்சுட்டு சுபமோட டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிட்டு அவங்க திருடின நகை பணம் எல்லாத்தையும் பேக்ல போட்டுக்கிட்டு வெளியே போயிட்டு வீட்டு கதவையும் லாக் பண்ணிட்டானுங்க. வெளியே போகும்போதே ரேணுவோட வண்டி கீயும் எடுத்துக்கிட்டானுங்க, வீட்டு கீயையும் எடுத்துக்கிட்டானுங்க. போலீஸ் அவங்க 2 பேர்கிட்டயும் இருந்து சுமார் 7 சவரன் நகை, 16 வாட்ச், 2 பழைய செல்போன், 1 லட்ச ரூபாய் பணம், அந்த வீட்டோட கீ, ஸ்கூட்டரோட கீ, இது எல்லாத்தையும் மீட் எடுத்திருக்காங்க. ரேணுகாவை 40 முறைக்கும் மேல குத்தி கொலை பண்ணிருக்கானுங்க. அதோட குக்கரால பலமுறை தாக்குனதுனாலையும் அதிக அளவுல ரத்தம் வெளியேறினதுனாலையும் தான் ரேணுகா இறந்து போனதா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒருத்தரை வேலைக்கு எடுக்கும் போது அவங்களோட பேக்ரவுண்ட செக் பண்ணணும். அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது கிரைம் பண்ணிருக்காங்களா, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தாங்க, இப்படி எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நபரை வேலைக்கு சேருங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹர்ஷ் மேலையும் ரோஷன் மேலையும் ஏதாவது கேஸ் ஃபைல் ஆகிருக்கான்னு செக் பண்ணிருக்காங்க. ராகேஷோட வீட்டுல வேலை செஞ்ச ஹர்ஷ் மேல எந்த ஒரு கேஸும் இல்ல. ஆனா ராகேஷோட ரிலேஷன் வீட்டுல வேலை செஞ்சான்ல ரோஷன் மேல 3 கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. இது எதையுமே செக் பண்ணாம அவங்க வீட்டுல வேலைக்கு சேர்த்திருக்காங்க. அதுவும் அவங்க வீட்லயே தங்க வச்சு பூனைக்கு பால் வாத்திருக்காங்க. அதனால போலீஸ் எல்லாருக்குமே ஒரு அலர்ட் கொடுக்கறது என்னன்னா, டெய்லி வீட்டு வேலைக்கு வந்துட்டு போறவங்களால பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்களையும் கண்காணிச்சு அவங்களோட பேக்ரவுண்ட் டீடைல்ஸையும் வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. நம்ம வீட்லயே தங்கி வேலை பார்க்க போறாங்க அப்படின்னா டபுள் பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்க கிட்ட வந்து உதவி கேளுங்க. நாங்க அவங்கள பத்தி எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி அவங்கள உங்க வீட்டுல வேலைக்கு வச்சுக்கலாமா வேண்டாமான்னு நாங்க உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இவனுங்க 2 பேருக்கும் 20-22 வயசு தான் ஆகுது. ஆனா சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை ஒரு கொடூரமான கொலை செய்யற அளவுக்கு இவங்களை கொண்டு போய் விட்டுருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் ஜெயில இருக்காங்க. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.